எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஈஸியா பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்ற மாதிரி ஒரு தேங்காய் அரைச்சு விட்ட மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது எங்க அம்மா ஸ்டைல்ல நான் இத செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்கிரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா சங்கரா மீன். இது 400 கிராம் மீன் நான் க்ளீன் பண்ணி 400 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 6 பல் தட்டி வச்ச பூண்டு, 1 1/4 பெரிய சைஸ் வெங்காயம், 8 காஞ்ச மிளகாய், 4 பத்தை தேங்காய், நல்ல 4 பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு. இந்த எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பேஸ்ட்டாக அரைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இதில் 2 குச்சி கருவேப்பிலை இலை சேர்த்து பொரிய விட்டுக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் மசாலா இருக்குது இல்லையா, அதை இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்குங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போது குழம்பு இந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போது மீடியம் ஃப்ளேமில் மாற்றி ஒரு 15 மினிட்ஸ் ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு க்ளீன் பண்ண 400 கிராம் சங்கரா மீனை இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சேர்த்துக்குங்க, இல்லைனா மீன் உடஞ்சிடும். இப்போது இதை ஒரு தட்டு போட்டு மூடி 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நல்லா சூப்பரான தேங்காய் அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரெடி ஆகிடும். குழம்புடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். மீன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி, கல் தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.